ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. லாக் ஸ்டுடியோஸ் பேனர்ல துரை செந்தில்குமாரோடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் கருடன். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சசிகுமார், சூரி, உனிமுகுந்தன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ May 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அதை இப்போ சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவந்திகா இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்த கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கனெக்ட்ஸ் பேனர்ல சாமி கவுர் அவங்களுடைய தயாரிப்புல பூரி ஜெகநாதனுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஐ ஸ்மார்ட். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ராம் போத்தேரி மற்றும் சஞ்சய் தத் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து May 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. சிதி இதானி ரொம்ப கேஷுவலா பைஜாம்ல எடுத்துக்கிட்ட அவங்களுடைய போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் செம்மையா லைக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அக்னி என்டர்டெயின்மெண்ட் பேனர்ல கிருஷ்ணா சங்கர் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தி வெர்டிக்ட். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வரலட்சுமி சரத்குமார், சுஹாசினி மணிரத்னம், ஸ்ருதி அண்ட் அதுக்கப்புறம் வித்யுலேகா, மோகன் இவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா தத்தா அசிமெட்ரிக் பேட்டர்ன் ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்க செம ஹாட்டாக இருக்கிறாங்க. இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக. சமீர் பரத்ராமுடைய தயாரிப்புல கிரி மூர்த்தியோடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கொஞ்சம் பேசினால் என்ன. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வினோத் கிஷன் மற்றும் கீர்த்தி பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ May 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஸ்ருஷ்டி டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்க்கு கேப்ஷன் வந்து பரம் சுந்தரியுடைய ஃபீல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மன்சூர் தயாரிப்புல குகன் சென்னியப்பனுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வெப்பன். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல வசந்த் ரவி, சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அண்ட் இந்த திரைப்படம் இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை வந்து ஒரு ரிலீஸ் டேட்டோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுவினர்.
அமலா பால் அவங்களுடைய பேபி ஷவர் ஃபோட்டோஸ் அண்ட் அதில் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்த ரொம்ப டிஃப்ரெண்டான போசஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. அஸ்வின் பாபு, அர்பாஸ் கான், டிகர்னா இவங்களுடைய நடிப்புல கங்கா என்டர்டெயின்மெண்ட் பேனர்ல மகேஸ்வர் ரெட்டியுடைய தயாரிப்புல அப்சருடைய டைரக்ஷன்ல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவம் பஜே. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அது இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நமிதா பைஜு சாரில அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு லைக்ஸ் அண்ட் ரீஷேர் குவிஞ்சுகிட்டு இருக்குது. இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக. டில்லி பாபுடைய தயாரிப்புல பி.வி. சங்கருடைய டைரக்ஷன்ல ஜி.வி. பிரகாஷ், சிவானா, பாரதி ராஜா இவங்களுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமா ஓடின திரைப்படம் தான் வந்து கல்வன். அண்ட் இந்த திரைப்படம் இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் அவர்களே இசையமைச்சிருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. பிரீத்தி அஸ்ரானி இப்போ வந்து எலெக்ஷன் மூவில நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா சல்வார் சூட்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க. இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக. ரியல் குட் ஃபிலிம் பேனர்ல ஆதித்யாவுடைய தயாரிப்புல தமிழுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி இவங்கலாம் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரையல் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குது. சாக்ஷி அகர்வால் ரொம்ப கேஷுவலா அவங்களுடைய கிராப் டாப்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம். இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன். உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் இதே போல வீப்ளே யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.